வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் இடர்கள் இணையவர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து பெரும் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜின் அது ட்ரெய்லர் பார்க்காம தெரிஞ்சு போச்சு, அதோட வெற்றி ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபாய் வசூலாகும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க ஆமாம், ஏன் நீங்கள் சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், அதுதான் உண்மை. இன்னைக்கு ஏன்னா அந்த அளவு எனக்கு பிடிச்சிருக்கு படம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு 10 வாட்டி பார்ப்பேன் படத்தை. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் குழந்தை இல்லையா, அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேந்தன் சார் அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். எங்கள் அக்கா ராஜேஸ்வரி அவர்கள், அவங்களும் தயாரிப்பாளர், இயக்குனர். ஆனால் அவரை இயக்கிட்டு இருக்கீங்க, இயக்குனர் தான் அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பாருங்க, 2 சிங்க குட்டிகள், 2 சிங்கம் பிறந்திருக்கு. ஒருத்தர் நீதித்துறையில் போய் கலக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் யார் என்னன்னே தெரியாமல் பார்த்தா திடீர்னு டிஆர் பாலா அப்படின்னு நிற்கிறாரு. இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாலா. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் உண்மையில கைத்தட்டலாம், எல்லாம் மனசார கைத்தட்டலாம். அவருக்கு நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆள் அவருங்க தம்பி. நான் ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். எல்லா டைரக்டர் ஹிந்தியிலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஆங்கிலம் கொண்டு ரஷ்யன் மொழி எல்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்கள் வெற்றியை தொடர்ந்து இருங்க. எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பா தான் தெய்வம். அந்த அம்மா அப்பா என்னன்னைக்கு மதிக்கிறீங்களோ நீங்கள் தோல்விங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே நீதித்துறையை சேர்ந்த மாண்புமிகு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, காவல்துறையை சேர்ந்த ஐயா வந்திருக்காங்க, கேஆர் சார் வந்திருக்காங்க. ஹீரோ ரொம்ப அற்புதமாக இருந்தார். நான் ஒரு டான்ஸ் ஆடமும் பார்த்தேன். காதல் இளவரசன் கமலஹாசன் மாதிரி தெரிஞ்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா விஜய் மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ஆக இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஏன்னா நிச்சயமா ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான அந்த சிரிப்பு அழகு இருக்கு இல்லையா. ஆர்கே செல்வம்னு சொன்ன மாதிரி சிரிப்பு அவர்கிட்ட ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை விட எல்லாருக்கிட்டையும் பண்பா பாசமா பழகிற இது இருக்கு. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசணும்னா அவர் மாதிரி பாசமாவோ பண்பா பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பேசுற. அதுக்கப்புறம் கேப்டன், அந்த அளவு நீங்க வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் அவர்களும் ரொம்ப அழகா அற்புதமா நடிச்சிருக்காங்க. ஆனால் செல்வமணி சார் லவ் பண்ணிட்டே, செல்வமணி சார் சொல்லிட்டே போயிட்டாரு. இந்த மாதிரி குட்டி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது மாதிரி எங்க அக்கா, ஓகே தங்கச்சி, எனக்கு 73 வயசு, எனக்கு அக்கான உங்களுக்கு 75 வயசு ஆயிடும். அதில் அவங்களும் மிக பிரமாதமான ஆக்டர்ஸு. மியூசிக் டைரக்டர் அவர்கள் 2 பேருமே உண்மையிலே சூப்பர் சார். அதாவது சாதனை பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். பார்த்தா மகாவிஷ்ணு சார் அவர்கள், அவர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதாக வந்திருக்காரு. உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் சார். நீங்கள் உங்களை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உங்களை ரசிக்கிறாங்க. நானும் ஒரு ரசிகன் உங்களை பார்க்குறதில்ல. ஆன்மீகத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்கிறீங்க. நீங்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர், அந்த அக்கா கூட சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு பலிச்சிச்சு அப்படின்னாங்க. உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது. சக்தி இல்லைன்னா அது, நான் உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இணை தயாரிப்பாளர்கள் எங்கள் அன்பு சகோதரர் சண்மாசு ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும். நடனம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா அற்புதமாக இருந்துச்சு. இசை ரொம்ப அற்புதம். எடிட்டிங் அற்புதம். மொத்தத்தில் வெற்றி படம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவு இருக்குது. அதுதான் வெற்றி படம். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுப்போம், இந்த படம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரும்போது எல்லா படமே நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே 175 நாள் 200 நாள் படம் தான் ஓடிச்சு. ஏன் இது இந்த இடத்துல சொல்றேன்னா, டைரக்டர் டிஆர் பாலா கூட அவர்கிட்ட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க அண்ணனா, தம்பியா, வேலை ஆட்களா, அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டரா எதுவுமே இல்லாமல் அத்தனைக்கும் தாயா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தறல். நான் பார்க்குறேன் வரும்போதே தண்ணி வேணுங்களா, காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க. யாரு அப்படின்னா எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்புறம் தான் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு அவங்களாம் நண்பர்கள்னு. தம்பி சாகும் வரைக்கும் இந்த நண்பரை கைவிடாதீங்க. எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி இந்த நண்பரை கைவிடாதீங்க. இந்த யூனிட் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி அந்த தப்பை பேசி தாயா பேசி அனுசரிச்சு போங்க. உங்க வெற்றி யாருமே தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நான் வாழ்க்கையில அனுபவிச்சது, ஒருத்தர் கூட தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த இயக்குனரோ அந்த தயாரிப்பாளரோ நிச்சயமா வெற்றி படங்கள் தான் இருக்கும். அது மாதிரி ஆர்பி சவுதி சார் பாருங்க, எல்லாருமே சொல்லுங்க, கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வெற்றி படம் அமைக்கும். அந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அது எல்லாத்த விட மேலேங்க உங்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசம் இருக்குங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அம்மா அம்மானு வலியில துடிப்பாங்களோ அந்த அம்மாவை அம்மானி கூப்பிடுறதுக்கு எவ்வளோ பேர் சங்கடப்படுறாங்க.
அந்த கூப்பிடுதலை நீங்க அம்மானி கூப்பிடுறீங்க, அப்பானி கூப்பிடுறீங்க, அவங்க மேல அன்பா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்க, உங்களை யாருங்க தோக்கடிக்க முடியும்? நீங்க வெற்றி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் மனமாற ஆண்டவன் வேண்டிக்கிறேன். எங்க வேந்தன் சார், சூப்பர் சார், அற்புதமான தயாரிப்பு, கம்ப்யூட்டர் தயாரிப்பு மாதிரி ரொம்ப அற்புதமாக தயாரித்து வச்சிருக்கீங்க 2 சிங்கங்களை. 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், உலகத்திலே வந்து இந்தியானா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்தியானா இருக்கிறவன் தான் அவன் வந்து ரொம்ப சித்தர், அது மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து தமிழனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இங்க வந்து போகர்ல இருந்து அத்தனை சித்தர் பெருமான்களும் இங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மருத்துவம் உலகம் அங்க இருக்கு. இப்ப கொரோனா திருப்பி வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. சித்த மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு 60 பேருக்கு சென்னையில மட்டும் கொரோனா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வராது, யாருக்கும் வராது, அதை நம்பாதீங்க முதல்ல. அதாவது கொரோனா அப்படின்னால பயந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதுக்காக நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு, பப்பாளி இலை சாறு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது. இதுதான் உண்மையான விஷயம். நான் கிட்டத்தட்ட 3000 பேரை சரி பண்ண வெறும் பப்பாளி சாறில் மட்டுமே. பப்பாளி சாறு தேன் கலந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போனது. நான் அதை படிச்சு சொல்றேன். நான் ஒன்றும் வாத்தியார் இல்லை, டாக்டர் இல்லை. நம்ம மகாவிஷ்ணு சார் நிறைய சொல்லுவார், இது சம்பந்தமா நிறைய சொல்லுவார். ஆனா அவர் ஏதோ காரணம் பேசல. அந்த தமிழரா பிறந்தது அவரையும் அந்த மாதிரி நான் மகாவிஷ்ணுவே நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் அறிவு, அவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் உங்களை பற்றி வேற ஒரு இடத்துல நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அந்த இது இல்லை. அந்த தமிழனா பிறந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் சார். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.